பங்குனி மாதத்தின் அதீத வெப்பத்தால் சரஸ்வதி வீட்டின் வராண்டாவில் உள்ள கயிற்று கட்டிலில் வியர்வையில் நனைந்தபடியே ஒரு ஃபேன் இல்லையே என்ற கவலையுடன் மறைந்த கணவனை நினைத்து கொண்டே கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். இரவு 12 மணி ஆகிவிட்டது. ஆனால் அவள் கண்களில் தூக்கம் வரவில்லை. எப்படி தூங்க முடியும்? காலையிலிருந்து ஒரு வேளை கூட அவள் உண்ணவில்லை. இப்போது இந்த பாலா போன வயிறு கூட உணவுக்காக கெஞ்சுகிறது. சரஸ்வதி மெதுவாக எழுந்து சமையலறைக்குள் சென்று உணவை தேட ஆரம்பித்தாள். ஆனால் அங்கேயோ சாப்பிட எதுவும் இல்லை. சரி என்று ஒரு டம்ளர் பால் காய்ச்சி குடிக்க ஆசைப்பட்டு அருகில் இருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தபோது பால் பாத்திரமும் காலியாக இருந்தது. சரஸ்வதி மனச்சோர்வுடன் திரும்பி வந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு தனது கட்டிலில் மீண்டும் படுத்து கொண்டாள். ஒரு புறம் கடும் வெயிலாலும் மறுபுறம் பசியால் துவண்டு போயிருப்பதாலும் தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் திரும்பி திரும்பி படுத்து கொண்டே இருந்தாள். காலை வந்து மருமகள் எப்போது சாப்பிட கொடுப்பாள் என்று காத்திருந்தாள் சரஸ்வதி. மறுபுறம் அவளது மகனும் மருமகளும் தங்கள் அறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். உண்மையில் நேற்று இரவு மகன் சதீஷ் மற்றும் மருமகள் கீதா இருவரும் ஒரு திருமணத்திற்கு சென்று இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினர். மருமகள் கீதா சரஸ்வதிக்காக இரவில் மீதமான உணவை தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார். மேலும் சரஸ்வதியிடம் டீ வைத்து இந்த சாப்பாட்டை கரைத்து சாப்பிட சொல்லிவிட்டு சென்றார். இது அடிக்கடி நடக்கும். அவளது மருமகள் கீதா இரவில் மிச்சம் இருக்கும் உணவை காலையில் சரஸ்வதிக்கு சாப்பிட கொடுப்பது வழக்கம். இப்போது சரஸ்வதிக்கும் இதை சாப்பிட்டு பழக்கமாகிவிட்டது. மருமகளின் வேண்டுகோளுக்கு இணங்க சரி என்று மௌனமாக தலையசைத்தாள். மேலும் மகனும் மருமகளும் இன்னொரு திருமண விருந்துக்கு சாப்பிட சென்றனர். சரஸ்வதிக்கு இரவில் பசி எடுத்ததும் உணவு எடுக்க சமையலறைக்கு சென்றார். ஆனால் அங்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. ரொட்டியை எடுக்க குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தவுடன் அந்த ரொட்டியில் துர்நாற்றம் வீசியது. ஆனால் சரஸ்வதிக்கு மிகவும் பசியாக இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தபோது உண்பதற்கு எதுவும் தென்படவில்லை. இரவு 12 மணியளவில் மகனும் மருமகளும் திருமணத்தை முடித்துக்கொண்டு வீடு திரும்பினர். ஆனால் இந்த நேரத்தில் மருமகளை உணவு சமைக்க சொல்ல சரஸ்வதிக்கு தைரியமில்லை. அதனால் கட்டிலில் அமைதியாக படுத்திருந்தாள். மேலும் மகனும் மருமகளும் தங்கள் அறையில் உறங்கச் சென்றனர். ஆனால் இரவு ஆக ஆக சரஸ்வதியின் பசியம் அதிகரித்தது. பசியால் தவித்துக் கொண்டிருக்கும் போதே உறங்கி காலையின் குக்கரில் விசில் சத்தத்துடன் எழுந்தாள். கட்டிலில் இருந்து எழுந்து பார்த்தபோது சமையலறையில் மருமகள் கீதா சமையல் செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். உணவின் நறுமணம் சரஸ்வதியின் பசியை மேலும் அதிகரித்தது. விரைவில் சுவையான உணவுகளை உண்ணலாம் என்ற மனநிறைவும் கிடைத்தது. இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சரஸ்வதியின் காதில் பலத்த சத்தம் வந்தது. உள்ளத்தில் சிலிர்த்தது. எவ்வளவு நேரமாச்சு? இவ்வளவு நேரமா யாராவது தூங்குவாங்களா? சரஸ்வதி தனது மருமகளை பார்த்ததும் சூடான டீ கோப்பை சரஸ்வதியின் கைகளில் கொடுத்து, இந்த டீயை சீக்கிரம் குடிச்சிட்டு வீட்டு வேலைகளுக்கு உதவி செய். 2 நாட்களாக அங்கே அழுக்கு துணிகள் அப்படியே கிடக்கின்றன. அவற்றை துவைத்து மொட்டை மாடியில் காயவை. இந்த வேலை முடிந்ததும் நீங்கள் வீடு முழுவதையும் துடைக்க வேண்டும். சீக்கிரம் உங்கள் கைகளை வேகமாக நகர்த்துங்கள். என் பெற்றோர் வீட்டிற்கு வருகிறார்கள். அதனால் நான் உணவு தயார் செய்கிறேன். அவர்கள் வருவதற்குள் அனைத்து வேலைகளும் முடித்துவிட வேண்டும். மருமகள் கீதா ஒன்றன் பின் ஒன்றாக வேலைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் இரவிலிருந்தே பசியால் வாடிய சரஸ்வதி மருமகள் முன் வாய் திறக்கவே முடியவில்லை. ஒரு கோப்பை தேநீர் அருந்தி தனக்கு தானே ஆறுதல் கூறிவிட்டு குளியல் அறையில் வைக்கப்பட்டிருந்த துணிகளை துவைக்க சென்றாள். வயது முதிர்வு மற்றும் பலவீனம் காரணமாக சரஸ்வதியால் அதிக வேலை செய்ய முடியவில்லை. ஆனால் அவளோ உதவியற்றவராக இருந்தாள். எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு சரஸ்வதி தனது மருமகளிடம் மூச்சிரைத்த வேகமாக வந்து, மருமகளே, நான் நீ சொன்ன வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து விட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. இரவிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. இரவில் சாப்பிட வைத்திருந்த பழைய சாப்பாடு நன்றாக இல்லை. அதனால் தான் இந்த கரைந்த கஞ்சி சாப்பிட முடியவில்லை. அப்போது மருமகள் சத்தமாக, ஓ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் உனக்கு பழைய சாப்பாடு தருகிறேனா? அட கடவுளே, இப்போது என் மீது குற்றம் சாட்டுவதுதான் மிச்சம். இப்படிப்பட்ட பொய்களை சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா? திறந்த காதுடன் நான் சொல்வதை கேளுங்கள். என் பெற்றோர் வந்து உணவு உண்ணும் வரை நான் உனக்கு எதுவும் தரப்போவதில்லை. ஏன்? சாப்பாடு குறைவாக இருந்தால் என்ன? மீதி இருந்தால் பிறகு தருகிறேன். இப்போது இங்கே என் முன் நிற்காதே. இதை சொல்லிவிட்டு கீதா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை சரஸ்வதியிடம் கொடுத்துவிட்டு, உன் அறைக்கு சென்று இவற்றை சாப்பிட்டு விட்டு என் பெற்றோர் வந்து போகும் வரை அங்கே
இங்கேயே உட்கார்ந்துரு என்றாள். அங்கும் இங்கும் அலைய வேண்டிய அவசியமில்லை. ஆம், உங்கள் கட்டிலையும் முற்றத்திலிருந்து எடு. என் வீடு குப்பை கிடங்காக மாறிவிட்டது. மருமகளின் கசப்பான வார்த்தைகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பது போல் உணர்ந்தாள் சரஸ்வதி. ஆனால் தன் மகன் சதீஷ் வந்தவுடன் மருமகள் கீதா சலசலப்பை ஏற்படுத்தி விடுவாள். மகன் சதீஷும் வந்து விடுவான் என்று நினைத்து அமைதியாக இருந்தாள். மருமகளின் வார்த்தைகளால் தாக்கப்பட்டு மீண்டும் திட்டு வாங்க வேண்டும். முதியவர் ஆசிரமத்தில் விட்டு விடுவேன் என்று மிரட்டத் தொடங்குவார்கள். மகனுக்கு திருமணமானதிலிருந்து வயதான தாயின் பிரச்சனைகளை கண்டு கொள்வதில்லை. மனைவி சொல்வதை மட்டும் கேட்கிறான். அதனால் சரஸ்வதி அமைதியாக கட்டிலை எடுத்து தன் அறையில் வைத்துவிட்டு வந்து அமர்ந்தார். எத்தனை கோவில்களுக்கு சென்று தலை குனிந்தோம், எத்தனை சபதங்கள் செய்தேன். சதீஷ் என்ற மகன் கிடைப்பதற்கு வயதான காலத்தில் உதவியாக இருப்பான் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவன் மனைவி சொல்லை தவிர அவன் வேறு எதையும் பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. முதலில் ஒரு நிமிடம் கூட வெளியே செல்லாமல் என் அருகில் அமர்ந்து, அம்மா உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது, சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையா என்று கேட்பான். இப்போது எதை பேசினாலும் தீயை மட்டும் துப்புகிறான். மகனும் மருமகளும் என்னுடன் பேசும்போதெல்லாம் அவர்கள் என்னை இப்போதே சாப்பிட போகிறார்கள் என்று தோன்றுகிறது. என் மகனுக்கு நான் என்ன செய்யவில்லை? என்னிடம் என்ன இருக்கிறதோ அத்தனையும் கொடுத்தேன். 2 அறை வீடு மற்றும் ஒரு சிறிய டிஃபன் கடை. ஆனால் என் மகனுக்கு பெரிய பிஸ்னஸ் கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் அதன் பிறகு 2 மடங்கு உழைத்து 10 வருட தொடர் உழைப்பில் ஒரு சிறிய உணவகம் மிகப்பெரிய ஸ்டார் உணவகமாக மாறியது. ஆனால் என் வயது முதிர்வால் ஒரு வேளை உணவு கூட கிடைப்பதில்லை. மற்றும் அவனுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி வியாபாரத்தின் ஒவ்வொரு விவரத்தையும் கற்றுக் கொடுத்தேன். அதன் காரணமாக இன்று சதீஷ் ஒரு நல்ல தொழிலதிபராக மாறியுள்ளான். அதன் பிறகுதான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மருமகள் வீட்டிற்குள் வந்தாள். எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. அப்போது என் கணவர் உயிருடன் இருந்தார். ஆனால் திடீரென்று அவருக்கு மாரடைப்பு வந்தது. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என் கணவர் என்னை விட்டு பிரிந்தார். கணவர் என்னுடன் இருந்தவரை இந்த வீட்டின் தலைவியாக இருந்தேன். என் மகனும் மருமகளும் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கணவர் போன பிறகு என் உலகம் அழிந்தது. என் மகனுக்கும் மருமகளுக்கும் நான் பாரமாகிவிட்டது போல. மெல்ல மெல்ல மகன் கடையையும் மருமகள் வீடு முழுவதையும் கைப்பற்றி நான் ஒரு அறைக்குள் அடைக்கப்பட்டேன். சொந்த வீட்டில் எங்கும் செல்ல முடியாது. சில நாட்களாக என் உடல்நிலை மோசமடைந்ததால் என் மகன் உனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்லி என்னை கடையில் உட்காரக்கூட மறுத்துவிட்டான். உங்கள் உடல்நிலை மோசமடைந்ததால் உங்களை யார் கவனிப்பார்கள்? நீங்கள் இப்போது கடையில் தேவையில்லை. என்னால் கடையை நன்றாக நடத்த முடியும். இப்படி சொல்லி கடையை கைப்பற்றினான். என் கையில் கொஞ்சம் பணம் இருந்ததால் வெளியிலிருந்து சாப்பிட ஏதாவது வாங்கியிருப்பேன். ஆனால் மகன் 1 ரூபாய் கூட தருவதில்லை. மருமகள் சாப்பிட எதுவும் தருவதில்லை. இதை நினைத்து கொண்டிருக்கும் போதே சரஸ்வதி கதறி அழ ஆரம்பித்தாள். சரஸ்வதியின் கணவர் இறந்து 10 ஆண்டுகள் கடந்து விட்டன. அவளது மகன் மற்றும் மருமகளின் அணுகுமுறை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. இப்போது 2 வேளை உணவு கூட கிடைப்பது சரஸ்வதிக்கு கடினமாக இருந்தது. சரஸ்வதியின் மகன் அவரை வயதானவர் என்று கூறி கடைக்கு வர மறுத்துவிட்டார். ஆனால் மருமகள் தனது மாமியார் மூலம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தார். மருமகள் வீட்டை சுத்தம் செய்ய வைப்பாள், பாத்திரம் துணி துவைக்க வைப்பாள். ஏதாவது சொன்னால் வீட்டில் தகராறு ஏற்பட்டுவிடும் என்று சரஸ்வதி இன்று வரை மௌனமாக இருந்து மௌனமாகவே வேலை செய்து வருகிறார். காலப்போக்கில் அவரது மகன் மற்றும் மருமகளின் நடத்தை மோசமடைந்தது. ஆனால் வயது அதிகமாகிக் கொண்டு போனதால் மகனும் மருமகளும் அவர் மீது அவ்வளவு பரிதாபம் காட்டவில்லை. அப்படி இருக்க அவர் வீட்டு வேலைகளை எப்படி செய்ய முடியும்? சரஸ்வதிக்கு பெங்களூரில் பிரபலமான ஐடி நிறுவனத்தில் தரமான சம்பளத்தில் HR-ஆக பணிபுரியும் பேத்தியும் உண்டு. சரஸ்வதியின் பேத்தி சிறியவளாக இருந்தபோது அடிக்கடி அவளுடன் விளையாடுவாள். மேலும் அவளது பேத்தி பூர்வி தனது பாட்டியுடன் சுற்றித் திரிந்து விளையாடுவதை விரும்பினாள். பாட்டி அடிக்கடி பூர்வி பூங்காவிற்கோ சில சமயம் காய்கறி வாங்க சந்தைக்கோ வாக்கிங் அழைத்து செல்வாள். பாட்டிக்கும் பேத்திக்கும் இடையே இருந்த பாசம் மிகவும் அதிகம். இரவில் பாட்டியின் கதை கேட்கும் வரை உறங்க மாட்டாள். பள்ளியிலிருந்து வந்த பிறகும் பூர்வி தனது பாட்டியிடம் பள்ளி பற்றிய அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வாள். பூர்வி படிப்பை முடித்து வளர்ந்ததும் பெங்களூரில் பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். அதனால் கல்லூரி படிப்பை முடித்த உடனேயே அவளது திறமையால் கேம்பஸ் இன்டர்வியூவில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்று பெரிய நிறுவனத்தில் வேலைக்காக சென்றதிலிருந்து சரஸ்வதி தனியாக இருந்தாள். ஏனென்றால் அது அவருடைய பேத்தி.
அவளுடன் பேசுவதன் மூலம் சரஸ்வதி தனது எல்லா சோகங்களையும் மறந்து விடுவாள். பாட்டியின் மருந்துகள் மற்றும் நேரத்திற்கு உணவுகளை பூர்வி கவனித்து வந்தாள். தனது அறையில் அமர்ந்த சரஸ்வதி கடந்த காலத்தின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தாள். அப்போது திடீரென வீட்டு வாசலில் மணி அடிக்க நினைவு கடலிலிருந்து வெளியே வந்த சரஸ்வதி மருமகளின் பெற்றோர் வந்துவிட்டார்கள் என்று புரிந்து கொண்டாள். ஆனால் அவள் வெளியே சென்று எதையும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. வெளியிலிருந்து சிரிப்பும் சத்தமும் வந்து கொண்டிருந்தன. காலை உணவு மற்றும் தண்ணீரும் பரிமாறப்பட்டது. நேற்றிரவு பசியுடன் சரஸ்வதி தனது அறையில் அமர்ந்து தனது மருமகளின் பெற்றோருக்கு உணவு கொடுத்த பின்பு மீதம் உள்ளது நமக்கும் சாப்பிட ஏதாவது கிடைக்கும் என்று காத்திருந்தாள். மருமகளின் பெற்றோர் வந்து ஏறக்குறைய 2 மணி நேரத்திற்கும் மேலாக இருந்தது. பின்னர் அனைவருக்கும் டைனிங் டேபிளில் உணவு பரிமாறப்பட்டது. அனைவரும் தங்கள் உணவை சாப்பிட தொடங்கினர். அதே நேரத்தில் சரஸ்வதி தண்ணீர் குடித்து தனது பசியை தீர்க்க முயன்று தோல்வி அடைந்தாள். ஏனென்றால் இப்போது அந்த தண்ணீர் கூட தீர்ந்து விட்டது. எனவே அவர் தண்ணீர் எடுக்க தனது அறையை விட்டு சமையலறைக்கு சென்றவுடன் அவரது மருமகளின் அம்மாவும் மருமகளும் சமையலறையில் நின்றிருந்தார்கள். ஏய் கீதா, உன் மாமியார் ஏதாவது வேலை செய்வாளா இல்லையா? அல்லது நாள் முழுவதும் படுத்து சாப்பிட்டு கொண்டே இருப்பாளா? என்னம்மா நீ இந்த மாதிரி பேசுற? இப்ப அந்த கிழவிக்கு வயசாகிவிட்டது, அதிகம் இல்லை, ஆனால் நான் சில வேலைகளை செய்ய சொல்லுவேன், இல்லையேல் அமர்ந்து இலவசமாக உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பாள் என்று பேசிக்கொண்டே இருவரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டு வெளியே சென்றனர். சரஸ்வதி சமையலறையில் தன் மருமகள் மற்றும் சம்பந்தியின் உரையாடலை கேட்டு கொண்டிருந்தாள். அவர்களுடைய வார்த்தைகள் அவள் இதயத்தை அம்புகளாக துளைத்து அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன், இப்பொழுதே சொல்லிவிட வேண்டும் என்று. உங்கள் மகள் சம்பாத்தியத்தை நான் சாப்பிடுவதில்லை என்று. இந்த கடை, இந்த பெரிய வீடு எல்லாமே நானும் என் கணவரும் வாங்கியதுதான். யோசித்து கொண்டிருக்கும் போதே சரஸ்வதியின் கைகளிலிருந்து தண்ணீர் கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தது. அதனால் தண்ணீர் மற்றும் கண்ணாடி துகள்கள் சமையலறை முழுவதும் சிதறியது. ஏதோ விழுந்துடையும் சத்தம் கேட்டு ஓடி வந்த மருமகள் சமையலறை எங்கும் தண்ணீர் இருப்பதை பார்த்து, உனக்கு ஒன்று சொன்னால் புரியாதா என்று உரக்க கத்தினாள். நான் உன்னை சமையலறைக்குள் வரக்கூடாது என்று தடை விதித்திருந்த போதும் நீ ஏன் சமையலறைக்குள் வந்தாய்? சமையலறை முழுவதும் நாசம் செய்து விட்டாய். வா, சீக்கிரம் சுத்தம் செய். மருமகள் கீதா சத்தமாக கத்தியது போதாதென்று சதீஷும் பின்னால் இருந்து கத்தியபடியே வந்தான். அம்மா, கீதா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா, அப்புறம் எதுக்கு கிச்சனுக்கு வந்தீங்க? நீங்க வீடு முழுக்க அங்கேயும் இங்கேயும் அலையணுமா? ஒரு இடத்தில் உட்கார முடியாதா? இப்போ எல்லா வேலையும் கெட்டுச்சு என்று சொல்லிக்கொண்டே மகனும் மருமகளும் அங்கிருந்து போனார்கள். ஒரு நேரம் சோறு கிடைக்காமல் பட்டினி கிடக்கும் வலி, சொந்த பிள்ளைகளிடமிருந்து இழிவான வார்த்தைகளை கேட்கும் வலியை போல் எந்த வலியும் இல்லை. இன்று சரஸ்வதி முற்றிலும் உடைந்து போனாள். கண்ணீருடன் நடுங்கிய கைகளால் சமையலறையை முழுதும் சுத்தம் செய்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு தன் அறைக்கு சென்று தன் விதியை நினைத்து கதறி அழ ஆரம்பித்தாள் சரஸ்வதி. உணவு உண்டுவிட்டு அனைவரும் கிளம்பி சென்றார்கள். சரஸ்வதி இன்னும் அவளுடைய உணவுக்காக மருமகள் ஏதாவது சாப்பிட கொடுப்பாள் என்று காத்திருந்தாள். ஆனால் மருமகளோ சமையலறையை மூடிவிட்டு தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். சரஸ்வதி தனது மருமகளை அழைத்து, கீதா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு என்றார். நான் அதிக பசியோடு இருக்கிறேன். மகன் மருமகள் இருவரும் கோபமாக கூச்சலிட்டு, விருந்தினர்கள் முன்னிலையில் எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள், அதனால் இன்று உனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காது. நீங்கள் அமைதியாக வீட்டில் இருக்க விரும்பினால் இருங்கள், இல்லையெனில் இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள். எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை. சதீஷின் இந்த வார்த்தைகளை கேட்ட சரஸ்வதி உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போனாள். என்ன செய்வது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது இந்த அவமானமும் அவளுக்கு தாங்க முடியாதாகிவிட்டது. உட்கார்ந்திருந்த போது ஏதோ ஞாபகம் வந்து தன் பெட்டியை திறந்தார். பெட்டியில் இருந்த அவளது பழைய சுருக்கு பையில் கொஞ்சம் பணம் இருந்தது. அதை அப்படியே எடுத்து தன் இடுப்பில் வைத்து கொண்டு வெளியில் நடந்தாள். சதீஷும் கீதாவும் சரஸ்வதி போவதை பார்த்தார்கள். அம்மா எங்கே போகிறார் என்று யாரும் கேட்கவில்லை. சரஸ்வதியின் சுருக்கு பையில் மொத்தம் 1200 ரூபாய் இருந்தது. நடக்கும்போது இந்த 1200 ரூபாயை வைத்து என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தாள். இப்பொழுது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, எனவே முதலில் ஒரு சிறிய உணவகத்தில் 100 ரூபாய்க்கு உணவு சாப்பிட்டு பசியை போக்கினாள். சரஸ்வதி ஆரம்பத்திலிருந்தே ஒரு வெற்றிகரமான உணவக தொழிலதிபர். ஆனால் இன்று ஒரு வேளை உணவு கிடைக்காமல் தெருவில் உள்ளார். சரஸ்வதி
சரஸ்வதிக்கு வயதாகிவிட்டது. ஆனால் அவள் மனம் இன்னும் ஒரு தொழிலதிபராகவே இருந்தது. மீதி சரஸ்வதியின் கையில் 1100 ரூபாயுடன் இதை என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அதனால் இனியும் வெறும் வயிற்றில் தூங்க வேண்டியதில்லை. நீண்ட நேர யோசனைக்கு பிறகு மீதி பணத்தில் உணவு உண்ட அந்த கடையின் உரிமையாளரிடம் சென்று, நான் இட்லி விற்க ஆசைப்படுகிறேன். உங்கள் கடையில் ஒரு இட்லி 15 ரூபாய்க்கு விற்கிறீர்கள். என் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி தரும் வகையில் ஒரு இட்லிக்கு 2 ரூபாய் குறைத்து தந்தால் நான் அதை விற்று என்று அன்றாட வயிறு பசிக்கு பிச்சை எடுக்காமல் பிழைத்துக் கொள்வேன் என்று சரஸ்வதி கூறிய அடுத்த நொடியே கடையின் உரிமையாளர், அம்மா, உன்னை என் தாயின் ஸ்தானத்தில் பார்க்கிறேன். அதனால் உனக்கு 10 ரூபாய்க்கு தருகிறேன் என்றார். சரி, இதை எப்படி விற்கப் போகிறாய் என்று கேட்க, சட் என்று சரஸ்வதி, எனக்கு 4 இட்லியாக பார்சல் செய்து கொடுங்கள். நான் அதை அருகில் உள்ள வெளியூர் பேருந்து நிலையத்தில் விற்கப் போகிறேன் என்றாள் சரஸ்வதி. தன் உண்மையான நிலையை கூறி சில பார்சல் பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு பேருந்து நிலையத்துக்கு வெளியே நின்று வழிப்போக்கர்களுக்காக காத்திருந்தாள். வெகு நேரமாக வாங்க யாரும் வரவில்லை. வெயிலில் நின்ற போது வியர்வையில் நனைந்தாள். ஆனாலும் தன் தைரியத்தை விடாமல் படிப்படியாக அவரது பார்சல் பாக்கெட்டுகள் விற்க தொடங்கி மாலைக்குள் அனைத்து பாக்கெட்டுகளும் விற்று 250 ரூபாய் லாபம் ஈட்டினார். ஏறக்குறைய இரவாகிவிட்டதால் வீடு திரும்பும் போது அதே உணவகத்திலிருந்து உணவு உண்டார். ஏனென்றால் வீட்டில் மருமகள் சாப்பிட எதுவும் கொடுக்க போவதில்லை என்பது சரஸ்வதிக்கு தெரியும். அதனால் உணவு உண்டுவிட்டு வீடு திரும்பினாள். இப்போது சரஸ்வதி அதையே தினமும் செய்ய ஆரம்பித்தாள். சரஸ்வதிக்கு வயதாகி இருக்கலாம், ஆனால் இந்த வயதிலும் அவள் கடினமாக உழைக்க எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்துவிட்டு சரஸ்வதி தினமும் பேருந்து நிலையத்திற்கு வெளியே நின்று இட்லி பாக்கெட்டுகளை விற்பாள். மகனும் மருமகளும் அவருடன் பேசக்கூட விரும்பவில்லை. அதனால் மகனும் அவரிடம் கேட்கவே இல்லை, இவ்வளவு நேரம் எங்கே போகிறாய் என்று. சரஸ்வதி தனது செலவுகளுக்காக கொஞ்சம் பணத்தை சேமிக்க தொடங்கினாள். அந்த பணத்தின் அவர் முழு உணவையும் சாப்பிட்டு கொஞ்சம் பணத்தையும் சேமித்து வந்தாள். இப்போது ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் அவள் மகன் மற்றும் மருமகளை அணுக வேண்டியது இல்லை. இப்படியே செய்து 10 மாதங்கள் கடந்தன. 10 மாதங்களுக்கு பிறகு சரஸ்வதியின் பேத்தி பூர்வியின் நிறுவனத்தில் 15 நாட்கள் வருட விடுப்பு உள்ளதால் இப்போது அவள் தனது அம்மா, அப்பா மற்றும் பாட்டியை ஆச்சரியப்படுத்த தனது ஊருக்கு திரும்ப வருகிறார். ஆம்னி பஸ்ஸில் அமர்ந்திருக்கும் போது திடீரென்று என்னை அவர்கள் எதிரில் பார்த்ததும் என் பெற்றோருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். என் பாட்டி என்னை கட்டி பிடிப்பார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள். அதே பேருந்தில் பல வருடங்களுக்கு பிறகு தனது சிறந்த தோழியை சந்திக்கிறாள். இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நான் வெளியூர் சென்றதை கேட்டு பாட்டிக்கு கண்களில் கண்ணீர் வந்ததாகவும், இன்று திடீரென்று அவரை தன் எதிரில் பார்த்ததும் பாட்டியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது என்றும் பூர்வி தன் பாட்டி சரஸ்வதியை பற்றி தோழியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். பூர்வி தனது தோழியுடன் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவளது பாட்டி கேட் வெளியே இட்லி பாக்கெட்டுகளை விற்றுவிட்டு தனது கைக்குட்டையால் வியர்வையை துடைத்து கொண்டிருந்தாள். அதே சமயம் பூர்வியின் தோழி அவளிடம், அங்க பாரடி, உன் பாட்டி மாதிரியே இருக்காங்க. இருவரும் சரஸ்வதியின் அருகில் சென்றனர். அங்கே சென்று பார்த்தபோது பூர்வியின் கண்கள் கண்ணீரால் விரிந்தன. ஏனென்றால் அது உண்மையில் அவளுடைய பாட்டி. பாட்டி சரஸ்வதி அவ்வழியே செல்பவர்களை அழைத்து இட்லி பாக்கெட்டுகளை வாங்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தாள். பூர்வி சரஸ்வதியின் அருகில் சென்றவுடன் அவளை பார்க்காமல், இந்த பார்சல் வாங்கிக்கோ, வேணுமா சொல்ல. அதே சமயம் பூர்வியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. கனத்த மனதுடன் சொன்னால் பூர்வி, எனக்கு இட்லி பாக்கெட் வேண்டாம், என் பாட்டி தான் வேண்டும். பேத்தியின் சத்தம் கேட்ட சரஸ்வதி நிமிர்ந்து பார்த்தவுடன் பேத்தி பூர்வி எதிரில் நின்று கொண்டிருந்தாள். பாட்டியும் பேத்தியும் ஒருவரையொருவர் மிகவும் இறுக்கமாக அணைத்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தார்கள். அருகில் நின்றிருந்த தோழி இந்த காட்சியை முழுவதுமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களிலும் கண்ணீர் பெருகியது. அப்போது பாட்டியை கவனமாக பார்த்தாள் பூர்வி. முன்பை விட மிகவும் பலவீனமாகிவிட்டாள். அவள் முகத்தை பார்த்த உடனேயே பூர்விக்கு தலை சுற்றியது போல் தோன்றியது. பூர்வி திணறிய குரலில், பாட்டி, ஏன் இப்படி ஒரு நிலையில் இங்கு இட்லி விற்கிறீர்கள்? இந்த வயதில் ஓய்வெடுக்க வேண்டும். இப்போது ஏன் இதை விற்க வேண்டும்? மேலும் அம்மா அப்பா எங்கே? இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கவில்லையா? எவ்வளவு சூடாக இருக்கிறது பாருங்கள். வியர்வையில் முழுவதுமாக நினைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது
ஏதாவது நேர்ந்தால் எனக்கு என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே என் தாத்தாவை இழந்து விட்டேன். இன்று வெகு நாட்களுக்கு பிறகு சரஸ்வதி தனது பேத்தியின் பாசத்தையும் அன்பையும் கேட்டதும் கதறி அழத் தொடங்கினாள். சரஸ்வதி தனது பேத்தியிடம் தனக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் சொன்னவுடன் பூர்விக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. இன்று வரை கடவுளாக கருதிய பெற்றோரின் செயலை கேட்டு திகைத்து நின்றாள். மனித வேடத்தில் இருப்பவர் பேய்த்தனமான செயல்களை செய்ய முடியும் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் இப்போது பூர்வி தன் பாட்டியை மிருகங்களை விட மோசமாக நடத்தியவர்களுக்கு பாடம் கற்பிப்பதாக முடிவு செய்தாள். ஆனால் முதலில் அவள் தனது பாட்டியை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அவருக்கு சுவையான உணவை கொடுத்து அந்த ஹோட்டலில் அவருக்கு வசதியான அறையை பதிவு செய்தாள். சிறிது நேரம் சரஸ்வதியுடன் நேரம் செலவழித்துவிட்டு, பாட்டி, நீங்க இங்கே வசதியாக இருங்கள், அவ்வப்போது வந்து சந்திக்கிறேன். பணியாளர் வந்து உங்கள் உணவை உங்கள் அறைக்கு வழங்குவார். நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே பூர்வி தன் வீட்டை நோக்கி கிளம்பினாள். பூர்வி வீட்டை அடைந்தவுடன் மகள் தன் எதிரில் நிற்பதைக் கண்டு அவளது தாய் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, ஹே பூர்வி, திரும்ப வருகிறேன் என்று சொல்லவில்லையே? சொல்லியிருந்தால் உன்னை வரவேற்க நல்ல ஏற்பாடுகளை செய்திருப்போம். அப்போது பூர்வி அம்மாவின் கண்களை பார்த்து சீரியஸான குரலில் சொன்னாள், ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் பார்த்ததையெல்லாம் எப்படி பார்த்துருப்பேன்? பிறகு கீதா வேகமாக தன் கணவனை அழைத்து, இங்க பாருங்க, நம்ம மகள் வந்திருக்கிறாள். ஒரு வருடத்தில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறாள் என்று பாருங்கள். ஆனந்த கண்ணீருடன் கீதா தன் மகளை கட்டி பிடிக்க தொடங்க பூர்வி அம்மாவின் கையை பின்னுக்கு தள்ளி, அம்மா, முதலில் சொல்லு, பாட்டி எங்க? ஏன் வீட்டில் காணவில்லை? சொல்லிக்கொண்டே பாட்டியின் அறைக்கு சென்றாள் பூர்வி. ஆனால் பாட்டி இல்லை. அது அவளுக்கு தெரிந்திருந்தும் அவள் தன் பெற்றோருக்கு முன்னால் நடித்து கொண்டிருந்தாள். அப்போது கீதா பதட்டத்துடன் பூர்வியின் பின்னால் வந்து மெல்லிய சிரிப்புடன், ஏய் பூர்வி, உனக்கு தெரியுமா, உன் பாட்டி எந்த வேலையும் செய்ய மாட்டார். நாள் முழுவதும் சாப்பிட்டு டீ காஃபி குடித்துவிட்டு தன் அறையில் படுத்து சலித்து கொள்கிறாள். அதனால் தான் எப்போதாவது வெளியே போக சொன்னோம், இல்லையே எலும்புகள் முடங்கிவிடும். இப்படியெல்லாம் அம்மாவிடம் கேட்ட பூர்வியின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. காலையிலிருந்து இரவாகிவிட்டது. ஆனால் பாட்டி இன்னும் வீடு திரும்பவில்லை. அப்போது பூர்வி அப்பாவிடம் கேட்டாள், அப்பா, ஏன் பாட்டி இன்னும் வீடு திரும்பவில்லை? அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று சொல்லவில்லையா? பூர்வி, சில சமயங்களில் உன் பாட்டி தன் தோழியின் வீட்டிற்கு செல்வார். அதனால் அவள் ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் அங்கேயே கழிப்பார். கவலைப்பட தேவையில்லை. இரவு நேரமாகிவிட்டது. இப்போது நீ உன் அறைக்கு சென்று தூங்கு. மறுநாள் காலை பூர்வி தயாராகி பாட்டியை சந்திக்க ஹோட்டலுக்கு சென்று அங்கேயே அமர்ந்து பாட்டியுடன் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு, பாட்டி, கவலைப்படாதே, விரைவில் எல்லாம் சரியாகும் என்று சரஸ்வதிக்கு தைரியம் கொடுத்தாள் பூர்வி. அதன் பிறகு பூர்வி தனது பாட்டியுடன் வீட்டிற்கு வந்தபோது சரஸ்வதியின் மகனும் மருமகளும் ஒன்றாக இருப்பதை கண்டு திகைத்தனர். அப்போது கீதா அவசரமாக தன் மகளிடம், பூர்வி, பாட்டியை எங்கே கண்டுபிடித்தாய்? அதனால் பூர்வி முகத்தில் வெறுப்புடன் அம்மாவை பார்த்து, நீ சரியாக சொல்லவில்லை, பாட்டி எங்கே போயிருக்கிறாள் என்று. ஆனால் நான் என் அன்பு பாட்டியை கண்டுபிடித்தேன். அதனால் மகளின் பேச்சை கேட்டு பெற்றோர் இருவரும் சரஸ்வதியை பார்க்க ஆரம்பித்தனர். பின்னர் பூர்வி கூறினாள், உங்கள் இருவரையும் என் பெற்றோர் என்று அழைக்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு நன்றி கெட்ட மனிதர்கள்! பொய்யுக்கு பின் பொய் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு தெரியுமா, நேற்று என் பாட்டி பேருந்து நிலையத்திற்கு வெளியே இட்லி பாக்கெட்டுகள் விற்பதை பார்த்தேன். இதையெல்லாம் நான் பார்க்காமல் இருந்திருந்தால் உங்கள் நிஜம் என் முன் வந்திருக்காது. பெண்கள் மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஒரு பெண்ணாகிய உங்களால் எப்படி உங்கள் தாயை போன்ற பெண்ணிடம் இப்படி செய்ய முடியும்? மற்றும் அப்பா, நீ உன் தாயை தொல்லை செய்ததால் உனக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. மகனாக இருந்தும் வயதான தாயின் வழியை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாளை நான் உங்கள் இருவரையும் இதே மாதிரி நடத்தினால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? இந்த பெரிய கடை, நீங்கள் குடியிருக்கும் வீடு, இவை அனைத்தும் என் பாட்டிக்கு சொந்தமானது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். மேலும் நீங்கள் இரவில் என் பாட்டிக்கு பழைய உணவை கொடுத்திருக்கிறீர்கள். அவளது அறையில் மின்விசிறி கூட பொருத்தப்படவில்லை. ஐயையோ, நீ உன் அம்மாவை நடத்தியது போல் வீட்டு வேலைக்காரனை கூட யாரும் நடத்தியிருக்க மாட்டார்கள். இதற்கு நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் காவல் அதிகாரி வீட்டை அடைந்தார். அப்போது பூர்வி, இங்கு வருவதற்கு முன் உங்கள் இருவர் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம்.
இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் சதீஷும் கீதாவும் அம்மாவின் முன் கைகளை கட்டி கொண்டு நின்றனர். எங்களை மன்னியுங்கள் அம்மா, பெரிய தவறு செய்து விட்டோம், இது இனி நடக்காது. அதே நேரத்தில் பலத்த கரகரப்பான சத்தம் கேட்க சதீஷ் கன்னத்தில் அரைந்ததால் தரையில் விழுந்தார். அப்போது சரஸ்வதி, ஏய், இப்படி ஒரு குழந்தையை பெற்றதற்கு பதிலாக குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலாம். இருவரையும் அழைத்து செல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் சார். இதை சரஸ்வதியின் வாயிலிருந்து கேட்டவுடனே இருவரும் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தனர். போலீஸ்காரர்களை அவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்து செல்ல தொடங்கியவுடன் சரஸ்வதி தனது பேத்தி பூர்வியின் கண்களில் கண்ணீர் இருப்பதை கண்டு, அதே சமயம், இன்ஸ்பெக்டர் சார், என் புகாரை வாபஸ் பெறுகிறேன், இந்த 2 பேரையும் விடுங்கள். அதன் பிறகு சதீஷ், கீதா இருவரையும் எச்சரித்த இன்ஸ்பெக்டர், எல்லோரும் முதுமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்று உன் தாய்க்கு வயதாகிவிட்டது, நாளை நீயும் வயதாகி விடுவாய். நீ என்ன செய்தாலும் உனக்கு கிடைக்கும். இதை எப்போதும் நினைவில் கொள். இதை சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர்கள் அனைவரும் வெளியேற பூர்வி பாட்டியை கட்டிப்பிடித்தாள். அன்று முதல் சரஸ்வதியின் மகன் சதீஷும் மருமகள் கீதாவும் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். அவர்களின் ஒவ்வொரு சிறு தேவைகளையும், உணவு மற்றும் பானங்களையும் மிக நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தார். இப்போது சரஸ்வதி தனது வீட்டில் மிகுந்த பெருமையுடன் வாழ்கிறாள் மற்றும் ஒவ்வொரு கணமும் தனது பேத்தி பூர்வியை முழு மனதுடன் ஆசீர்வதிக்கிறார். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.